குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி சப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுத்துக்கணுன்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எனக்கு எந்த ஒரு வியாதியுமே இல்லையே, நான் ஏன் சப்ளிமெண்ட் சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கவே கூடாதுங்க. நம்மளுடைய உடம்பு சீராக இயங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 அவசியம். அதை பற்றி தான் முழுசாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன். கண்டிப்பாக போய் அதுவும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வெஸ்டேஜில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்கான வீடியோஸும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போடப்பட்டிருக்கு. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைச்சிடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சுகர், பிபி, முட்டு வலி, ஹார்ட் ப்ராப்ளம்னு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் ஏன் சப்ளிமெண்ட் சாப்பிடணும் அப்படின்னு தான் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பிரச்சனை இருந்தால் தான் சப்ளிமெண்ட் சாப்பிடணும் அப்படின்றது இல்லைங்க. நம்மளுடைய உடம்பே பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி செல்களால் உருவாக்கப்பட்டது தான். ஒவ்வொரு செல்களும் தன்னுடைய வேலைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. அதை நம்ம உணவு மூலமாக தான் தந்தாகணுங்க. அப்படி நம்ம உடம்புக்கு தேவையான மிக முக்கியமான 6 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சரியான அளவு எடுத்துக்கிட்டாதான் நம்மளுடைய உடம்பு சீராக இயங்கும். நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ரைஸ் மற்றும் வீட்டில இருந்தே நம்மளுக்கு கிடைச்சிரும். புரோட்டீன் அப்படின்றது மீன், முட்டை, சிக்கன் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிளாக்ஸ் சீட்ஸ், கோகனட் ஆயில், பீனட் பட்டர், ஆலிவ் ஆயில், சியா சீட்ஸ் போன்ற விஷயங்கள் மூலியமாகவும், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை பொறுத்த வரைக்கும் காய்கறிகள், கீரைகள் மூலியமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளுடைய உணவுல நம்ம சரியா சேர்த்துக்கிறோமா, நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் நம்ம உடம்புல சரியா போய் சேருதா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் செயற்கையா செய்யறாங்க. நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றதுனால நம்ம சாப்பிட்ற உணவிலேயே அதுல தேவையான போஷாக்கு அந்த அளவுக்கு இல்லாம இருக்கு. இதனாலேயே நம்மளுடைய உடம்புல பல வகையான பிரச்சனைகள், நோய்கள் வர்றதுக்கு காரணமாகிடுது. இந்த கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ் போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்காம இருக்கு அப்படின்னாலே நம்மளுடைய செல்கள்ல பல பிரச்சனைகள் வந்துடுங்க. செல் சரியா இயங்க முடியாது. இதனாலதான் கை கால் வலி, கண்ணு சரியா தெரியல, ஹார்ட் ப்ராப்ளம், சுகர் அப்படின்னு பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வரத்துக்கு காரணமாகவே இருக்கு. இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரி பண்றதுக்காக தான் மக்கள் நலன்ல அக்கறை கொண்ட வெஸ்டேஜ் நம்மளுக்கு சூப்பரான சப்ளிமெண்ட்ஸ் வழங்குறாங்க. இந்த குறைபாடுகளை சரி பண்றதுக்கு என்னெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம டெய்லி சாப்பிடலான்றது அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. முதல்ல புரோட்டீன். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நம்ம உடம்புல பல கோடி செல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு செல்களும் புரோட்டீனால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒரு புரோட்டீன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதில் 9 அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். அதாவது அது நம்ம உணவு மூலியமாக தான் எடுத்தாகணும். அமினோ ஆசிட் சரியாக நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா புரோட்டீன் சரியாக உருவாகாது. புரோட்டீன் சரியாக உருவாகலை அப்படின்னா செல் டெவலப்மெண்ட் சரியாக நடக்காதுங்க. செல் டெவலப்மெண்ட் நடக்கலை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தேவையான செல், லிவர், கிட்னி இந்த மாதிரியான பல உறுப்புகளுக்கு தேவையான செல்கள் சரியாக உருவாகாது. அதனுடைய வேலைகள் எல்லாமே தடப்பட்டுரும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படியாப்பட்ட விளைவுகள் நம்ம உடம்புல நடக்கும் அப்படின்றது. ஒருத்தருக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் அவங்க இருக்காங்களோ அவ்வளவு கிராம் புரோட்டீன் தேவை. அதாவது 70 கிலோ அவர் இருக்காரு அப்படின்னா 70 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு அவர் எடுத்தாகணும். புரோட்டீன் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள்ல நம்மளுக்கு புரோட்டீன் இருக்குங்க. அதே மாதிரி ப்ரோக்கோலி, அவகாடோ, முட்டை, மீன், பால் அப்படின்னு சொல்லலாம். இந்த உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம சரியா எடுத்துக்கிறது இல்லை. எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்பு சரியா உறிஞ்சப்படுறது இல்லை. அப்படின்றதுனாலேயே பல பிரச்சனைகள் புரோட்டீன் குறைபாடுனால நம்மளுக்கு நடக்குதுங்க. இதுக்காக தான் வெஸ்டேஜ் புரோட்டீன் பவுடரை வழங்கியிருக்காங்க. இது சோய் அண்ட் வே புரோட்டீனை கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனால ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும். 100 கிராம் புரோட்டீன்ல 82 கிராம் புரோட்டீன் இருக்குங்க. இதுதான் மார்க்கெட்ல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ். அதுவும் லோ ஃபேட், ஹை புரோட்டீன் கண்டென்ட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணி பால்ல சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான புரோட்டீன் இந்த புரோட்டீன் பவுடர் மூலியமாகவும் நீங்க தினமும் சாப்பிட்ற புரோட்டீன் சோர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு கிடைச்சிரும். அடுத்து கால்சியம் பார்த்துடலாம். கால்சியம் சுண்ணாம்பு சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு நாளைக்கு நம்மளுக்கு 2500 mg அளவுக்கு கால்சியம் அப்படின்றது தேவை. கால்சியம் நமக்கு பால், டோஃபு, யோகட், வெண்டைக்காய், சில பருப்பு வகைகள் மூலியமாக கிடைக்குதுங்க. இது சரியா கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய போன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக் ஆகுறது, பல்ல பிரச்சனைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாம இதையும் சரியா துடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த குறைபாடை சரி பண்றதுக்காக தான் வெஸ்டேஜ் இயற்கையான முறையில் கால்சியம் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இந்த கால்சியம்
கால்சியம் நீங்கள் தினமும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமான பற்கள் எலும்புகளோட நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அடுத்து அயன், இரும்பு சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இரும்பு சத்து சரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு அயன் டிஃபிஷியன்சி, அனீமியா வராமல் இருக்கும். தமிழில் இதுக்கு ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தத்துடைய பிரத்யேகமான வேலையே ஆக்சிஜனை செல்களுக்கு உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு கடத்துறது தான். இரும்பு சத்துடைய அளவு ரத்தத்தில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா செல்களுக்கு சரி வர ஆக்சிஜன் போய் சேராது. செல்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செய்ய முடியாம செல்கள் சீக்கிரமா இறந்துரும். அதனால நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வரும். இதை தடுக்கிறதுக்கு தான் வெஸ்டேஜ் அயன் ஃபோலிக் அப்படின்ற சூப்பரான கேப்சூல் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது பெண்களுடைய கேட்டகரியில வெஸ்டேஜ் வச்சிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு ரத்தப்போக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்றதுனால அவங்களுக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கும். கண்டிப்பா அவங்க எடுத்துக்கணுன்றதுக்காக. அதனால இது பெண்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து தாங்க இது. கண்டிப்பா நீங்க தினமும் சாப்பிட வேண்டிய சப்ளிமெண்ட்ஸ்ல அயன் அண்ட் ஃபோலிக் தவிர்க்க முடியாததுங்க. அடுத்து முக்கியமான சப்ளிமெண்ட் விட்டமின் டி. நீங்க அதிகாலையில 1 மணி நேரம் நீங்க போய் சூரிய ஒளியில இருந்தாலே போதும், நம்மளுடைய சருமமே தானா இந்த விட்டமின் டியை சுரக்க ஆரம்பிச்சிரும். விட்டமின் சி சுரக்கிறதுக்கு நம்மளுடைய சருமம் மட்டும் இல்லாம லிவர் மற்றும் கிட்னியும் பேருதவி பண்ணுதுங்க. மஷ்ரூம், டூனா ஃபிஷ், முட்டையுடைய மஞ்சள் கரு, சால்மன், மக்ரேல் போன்ற மீன்கள் மூலியமா நம்மளுக்கு விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது. இந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டு சூரிய ஒளியிலையும் நீங்க எக்ஸ்போஸ் ஆனாதான் உங்களுக்கு விட்டமின் டி அப்படின்றது கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தையே பெரும்பாலும் நிறைய பேர் பார்க்கறது இல்ல. வேலை பலு, லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறி போச்சு. விட்டமின் டி நம்மளுக்கு சரியா கிடைக்கல அப்படின்னா மசிலுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் சரியா இருக்காது. அதே மாதிரி போன் எல்லாம் ரொம்ப வீக்கன் ஆயிடும். ஹார்ட் ஃபங்க்ஷன் சரியா இருக்காது. சுகர் மற்றும் பிபி எல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுதுங்க. இதுக்காக தான் நம்மளுடைய வெஸ்டேஜ் நம்மளுக்கு விட்டமின் டியை வழங்கியிருக்காங்க. அதுவும் சப்லிங்குவல் ஃபார்மட்ல. நம்மளுடைய நாக்கு கடியில் இருக்கிற பகுதியை தான் சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா விட்டமின் டி அப்சார்ப்ஷன் நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க சப்லிங்குவல் ஃபார்மட்ல இந்த விட்டமின் டியை தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய போன் எல்லாமே வீக்கனாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோமலேஷியா, ஈஸியாக உங்களுடைய போன் ஃப்ராக்சர் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் வெளியே வந்துடலாங்க. நிறைய பேருக்கு மசில் பெயின் இருக்கும், ரொம்ப சோர்வாக வந்தவங்க காணப்படுவாங்க. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்னஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே விட்டமின் டி உடைய குறைபாடு தான் காரணமே. அது மட்டும் இல்லாமல் இதய பிரச்சனை வரதுக்கு, சில கேன்சருக்கெல்லாம் கூட விட்டமின் டி குறைபாடு காரணமாக இருக்குன்றாங்க. இது எல்லாத்தையும் தவிர்க்க விட்டமின் டியை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சப்ளிமெண்ட் ஃபிளாக்ஸ் ஆயில். இது கொள்ளுலேருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய்ங்க. இதுல ஒமேகா 3, ஒமேகா 6, ஒமேகா 9 அப்படின்ற 3 முக்கியமான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இது நம்மளுடைய ரத்த நாளங்கள்ல படைந்திருக்கிற கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குதுங்க. நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துது, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, கண் பார்வையை சரிப்படுத்துது, போன் ஸ்ட்ரென்த்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சருமத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வளிக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்பைருலினா. ஸ்பைருலினா அப்படின்றது ப்ளூ கிரீன் ஆல்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் அப்படின்றது தேவை அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் உடைய ரிச்சான சோர்ஸ் தான் இந்த ஸ்பைருலினா. ஸ்பைருலினாவை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய மென்டல் ஃபோக்கஸ்க்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. உங்களுடைய லாங்கிட்டிவிட்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கிற ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பேருதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போன்ஸ் மற்றும் ஜாயின்ட்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்தனை உறுதிப்படுத்துது. ரொம்ப நேரத்துக்கு பசி எடுக்காமல் உங்களை வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரெயினுக்கு ஒரு சூப்பர் ஃபுட்டாக இந்த ஸ்பைருலினா விளங்குதுங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா இந்த ஸ்பைருலினா அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற இந்த எல்லா சப்ளிமெண்ட்ஸும் நமக்கு தினமும் தேவையான ஒன்று. இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே பிளான்ட் சோர்ஸ், தாவரத்திலிருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே துணை உணவு தான், மருந்து இல்லை. எந்த ஒரு வியாதியும் நோயும் இல்லாமல் இருந்தாலும் தாராளமாக இது ஜென்ரலாகவே எல்லாருமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிரச்சனைகள், நோய்கள் இருக்குன்னா அதுக்கு தீர்வளிக்கும். இல்லாமல் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வராமல் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் ஏதாவது இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கன்சல்ட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது சந்தேகம் இந்த சப்ளிமெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய டீமில் இருக்கிற கிரவுன் அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இல்லைனா நீங்கள் கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் கேட்டிங்கனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக பதில் அளிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த எல்லா சப்ளிமெண்ட்டுக்கான வீடியோஸும் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே போடப்பட்டிருக்குங்க. பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நானும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோஸை உங்கள் டீமில் இருக்கிற ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் அவங்களும் இதை பார்த்து பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.